ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சேர்ந்து தான் வந்துட்டே இருக்கும். சரியா? இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்கும், திடீர்னு நமக்கு ஒரு துன்பம் வந்துடும். இப்படியெல்லாம் வரும். ஆனால் பெரிய உதவி செய்ய வேண்டியது நமக்கு நேரிடும். ஏதாவது ஒரு பெரிய இக்கட்டில் மாட்டிகிட்டு இருப்போம். அப்போ அந்த மனுஷங்களால் அந்த உதவியை செய்ய முடியாது. அப்போ கர்த்தரால் அந்த உதவியை செய்ய முடியும். இப்படிப்பட்ட உதவியை செய்கிற தேவனுக்கு நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நான் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். யோபு 17ஆம் அதிகாரம் வசனம் 3 இப்படியாக சொல்லுகிறது: தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? என் காரியத்தை மேற்பட்டு கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக. வேற யார் என் காரியத்தை மேற்பட்டு கொள்ள முடியும்? வேற யார் எனக்கு கை கொடுக்க முடியும்? யாருமே எனக்கு இல்லையே என்று சொல்லி யோபு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவருக்கு இருந்த இன்னல் வேதனையில் அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அவர் ரொம்ப மன வேதனைப்பட்டார். ஐயோ, நான் இவ்வளோ வேதனைப்படுறேனே, எனக்காக பிணைக்கப்படுறதுக்கு யாருமே இல்லை, எனக்காக பேர் பெறதுக்கு யாரும் இல்லையே, என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காக இதை செய்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்க, வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? என் சொந்த பந்தம் எனக்கு கை கொடுக்காது, என் தாய் தகப்பன் எனக்கு கை கொடுக்க மாட்டாங்க. ஒரு லெவல் தான் அவங்க கை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஒரு அளவு தான் அவங்கள நமக்கு கை கொடுப்பாங்க. எல்லாரும் நமக்கு கை விட்டு நீங்கிட்டாங்க. நமக்கு கை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அப்படியே அவங்க நமக்கு கை கொடுக்க வந்தாலும் அதில் பயன் இல்லை. ஏன்னா அது சும்மா சாதாரண பிரச்சனை இல்லை, மலை போல இருக்கு. ஒரு மனிதனுடைய இருதயத்தை கரைக்க பண்ணுகிற பிரச்சனையை யாரால மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து அந்த தீர்மானத்திலேருந்து அவங்கள மாற்றுவதற்கு யாராலையும் முடியாது. இந்த சர்வ வல்லவரால் மட்டும்தான் முடியும். அப்போ நாம் யாரை பார்க்கணும்னா அந்த சர்வ வல்லமுள்ள கர்த்தரை தான் பார்க்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கக்கூடாது. அப்படித்தான் அன்றைக்கு சீசர்கள் போய்கொண்டு இருந்த படகிலும் காற்றும் புயலும் வீசும் பொழுது அவர்கள் அந்த காற்றையும் புயலையும் பார்த்து பயந்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சாங்களே தவிர தங்களிடத்தில் அடித்தட்டில் தூங்கி கொண்டிருக்கிற இயேசுவால் இதை சரி பண்ண முடியும் என்பது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. இந்த இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி நமக்கு திஷ்டாங்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே இன்னும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இதையும் மீறி நாம் கவலைப்பட்டு கொண்டு இருப்போம், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அடித்தட்டில் உறங்கி கொண்டிருக்கிற அவரை நாம் எழுப்ப போகிறோமா, அல்லது இந்த காற்றையும் கடலை நாமே அதட்ட போகிறோமா? 2 விஷயம் நம்மிடத்திலே நடக்க போகிறது. ஒன்று, நாமவே காற்றையும் கடலையும் அதட்டி விடலாம். கர்த்தர் அதைத்தான் கேட்டார். ஏன் உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று என்று சொல்லி அவர் கேட்குறாரு இல்லையா? ஆகவே காற்றையும் கடலையும் அதட்டுகிற அந்த ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். சரி, எனக்கு அந்த மாதிரி விசுவாசம்லாம் இல்லைப்பா, ஆனால் நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், கர்த்தர் எனக்கு தருவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். அவர் எழும்பி காற்றையும் கடலையும் அமர்த்தினார். ஹல்லேலூயா! உங்களுக்கு விரோதமாக எப்பேற்பட்ட கொந்தளிப்பு இருந்தாலும் சரி, அதை இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க போகிறார். ஆமென். வேற யாரும் எனக்கு கிடையாது. நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்து பாருங்க. கர்த்தாவே, எனக்கு வேற யாரும் இல்லைப்பா. நாம் என்ன செய்வோம்? ஏசப்பா, எனக்கு லோன் கிடைக்க உதவி செய்யுங்க. ஏசப்பா, எனக்கு அந்த மனுஷருடைய தயவு கிடைக்க உதவி செய்யுங்க. ஏசப்பா, எனக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ண உதவி செய்யுங்க. ஏசப்பா, அவங்க மூலமாக எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. இப்படி நம்ம ஜெபிக்கிறத விட்டுட்டு, இயேசுவே, எனக்கு உம்மை விட்டால் வேறு வழியே கிடையாது, நீர் மாத்திரம்தான் எனக்கு எதையாவது செய்து தர முடியும், உண்மைதான் நான் சார்ந்து இருக்கேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்துட்டிங்கன்னா அவர் மாபெரும் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவரால் மாத்திரம்தான் அது முடியும். அப்போது தேவன் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் அவரை சார்ந்து இருக்கிறீங்கிறத அவர் உணரணும். ஏசப்பா, என்னால் இதை முடியாது, என்னால் இதை செய்ய முடியலை, எனக்கு இறங்கும். தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காய் பிணைக்கப்படுவீராக. வேறு வழி இல்லை, என் காரியத்தை நீ மேற்போட்டு கொள்ளும், எனக்காக பிணைக்கப்படுவீராக. என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை இந்த இக்கட்டிலிருந்து தூக்கி விடுவதற்கு, என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி விடுவதற்கு எனக்கு வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை.
யார் உதவி செஞ்சாலும் அங்கே ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் தகப்பனே, நீர் இறங்கி வாரும், எனக்காக உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த போகிறார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? எனக்கு வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? யாரும் கிடையாது. யாராவது எனக்கு கை கொடுத்து தூக்குனாலும் பாதியில் கீழே டொம்முன்னு போட்டுருந்தாங்க. வேற வழியே இல்லை, எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. அவர் கை தூக்கி எடுக்க ஒரு மனுஷனை நினச்சிட்டாருன்னா அவர் தூக்கிடுவார். அவரால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆகவே நாம் ஒன்று மாத்திரம் செய்வோம். ஒன்று, நம்முடைய விசுவாசத்தினால இந்த காற்றையும் கடலையும் அதட்ட முடியுதான்னு பாருங்கள். இல்லையா, எங்களுக்கு வேறு வழியே தெரியலப்பா, எழுந்துருங்கப்பா, இந்த காற்றையும் கடலையும் இந்த பயங்கரமான புயலையும் அதட்டி என் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தாங்கப்பா, எனக்குள் ஒரு நிம்மதி உண்டாகட்டும் என்று சொல்லி அவரை எழுப்புவோம். ஏன்னா யோபு அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபு அதை சொல்கிறார், தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக. யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவன்? வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? யாருமே கிடையாது ஐயா, உம்மை விட்டா யாருமே கிடையாது ஐயா என்று நம்ம சரண்டர் ஆகும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. ஆகவே இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க போகிறாரு. இந்த முதலாம் நாள் உபவாச தினத்திலும் கூட தேவன் வெளிப்படுத்தின காரியம் இது. நானே அவர்கள் காரியத்தை மேற்போட்டு கொள்வேன், நானே அவர்களை கை தூக்குவேன், நானே அவர்களுக்கு உதவி செய்வேன். அப்பா, 1 லட்சம் 2 லட்சம் இல்லைப்பா, அப்பா இந்த குடிகார கணவரை மாற்ற முடியலப்பா, அப்பா கற்பத்தின் கனி 10 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டப்பா, ஏசப்பா என் வீடு கட்ட முடியாமல் இப்படி கிடக்கப்பா, என் பிள்ளையோட மனசு மாறலையப்பா, எனக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லையப்பா, இருக்கிறதுக்கு வீடு இல்லையப்பா, என் வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்கள், நான் கடன் தெரியாமல் வாங்கிட்டு இன்றைக்கி முடிச்சுட்டு இருக்கேன்ப்பா. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிப்பா, அதை நம்ம சர்வ வல்லவருடைய அப்பாட்ட சொல்லுவோமா? என் தகப்பனே, நீங்கள் பொறுப்படுத்துங்க, வேறு யாரும் எனக்கு காரியத்தை மேற்போட்டு செய்ய மாட்டாங்க. என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு துரோகம் பண்ணுறவங்க யாருன்னே தெரியல. வேலைக்கு போனால் நிம்மதியாக என்னால் இருக்க முடியலை. அங்கே என்ன நடக்கும், இங்கே என்ன நடக்கும், யார் யார் என் மேலே வீண் பழியை போடுவார்கள் என்று எனக்கே தெரியாது. இப்படி எல்லாம் பிரச்சனையை நான் தாண்டி ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியத்தில் எனக்கு நீங்கள் கை கொடுங்கப்பா என்று சொல்லி நம்ம அவர் நோக்கி பார்ப்போமா? அவர் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், சரண்டர் ஆகும். கர்த்தாவே, எனக்காக இதை நீங்கள் செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம சரண்டர் ஆகும். கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல. கற்பத்தின் கனி வேணுமா? கட்டாயம் தருவார். கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணுமா? கட்டாயம் செய்வார். குடிகார கணவர், குடிகார பிள்ளைகள் திருந்தணும்னு நினைக்கிங்களா? கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனையில் உட்காந்துட்டு எனக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிங்களா? தேவன் உங்களுக்கு கிருபையாக இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனை நோக்கி பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு சரியாகும். திருமண தடைகள் மாறும், கல்யாண பாக்கியம் உண்டாகும், உங்களுக்கு கற்பத்தின் கனியை கர்த்தர் தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு முடிவை தேவன் கட்டளையிடுவார். ஆகவே அவரை நோக்கி நம்ம பார்க்கணும். இந்த மனுஷரை நோக்கி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதில் நம்ம தோற்று போவோம். அவரை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், அவர் உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்கன்னு இவ்வளோ நாள் ஓடுனீங்களா? யாராவது உதவி செஞ்சாங்களா? இல்லை. இன்றைக்கி நம்ம தேவனிடத்தில் நம்ம கர்த்தாவை நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம கேட்போமா? தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் உதவி செய்ய ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவரே உதவி செய்வார். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். யார் யார் கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ எல்லோரும் உங்கள் கைகளை இருதயத்தில் வச்சுக்கோங்க. ஏசப்பா, என் கணவர் மாறணும், ஏசப்பா என் சூழ்நிலை மாறணும், ஏசப்பா எனக்குன்னு நீங்கள் வச்சுருக்கிறது எனக்கு காண்பீங்க, எனக்கு கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை தாங்க, திருமண பாக்கியத்தை தாங்க, எங்கள் வீடு கட்டப்படட்டும், வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டுங்கிறதாவே இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால வியாதியில் இருக்கிறவர்கள் குணம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருடைய பொல்லாத அசுத்த ஆவியின் கிரியைகளும் வெளியேறி போகட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்டிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால செய்வினை கட்டுகள் மருந்து மைய செயலிழந்து போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால திருமணம் கைகூடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் வரைக்கும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆச்சரியமான வழி திறக்கவும் வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. எக்ஸாமில் எழுதி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. யார் யார் எந்தெந்த வேலை வேணுமோ, அரசாங்க வேலை வேணுமோ, என்னென்ன முயற்சி எடுக்கிறார்களோ அத்தனையும் கைக்கூடி வரும்படியாக நீங்கள் செய்வீராக. வீட்டிற்குள்ளே குழப்பங்கள் நீங்கட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் நிற்கட்டும். இயேசுவின் ரத்தத்தினால பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற எல்லா வீம்பு பிடிவாதம் வெளியேறி போ என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நிம்மதி சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தாவே. என்னென்ன தேவைகளோடு ஒரு தாயும் ஒரு தகப்பனும் பிள்ளைகளுமாக முழங்கால் படிட்டு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இருதயத்தின் ஆழத்தில் தங்கள் கைகளை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு அற்புதம் செய்வீராக. கேன்சர் மறையட்டும், அல்சர் மறையட்டும், கிட்னி பிரச்சனைகள் மறையட்டும், வயிறில் இருக்கிற எல்லா நோய்களும் மறையட்டும் கர்த்தாவே. ஆவியானவர் தலையில் இருக்கிற வலி வேதனைகள் மறையட்டும் கர்த்தாவே. தோல் நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. கை கால்கள் பலவீனங்கள் வீக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. இந்த நொடி தலை முதல் பாதம் வரைக்கும் ஒரு பரிபூர்ண விடுதலை சுகம் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தில் விலகிப்போ. பிள்ளைகளுக்கு விரோதமாக கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடாதபடிக்கு வைக்கிற ஒவ்வொரு சூனியங்களையும் தேவையில்லாத காரியங்களை நான் பார்க்கிறேன். ஆவியானவருடைய கரம் இப்பொழுது இறங்கி எல்லா பில்லிசினை கட்டுகளையும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் முறியடித்து போடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யார் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபத்தை கேட்டவர்களை விடுதலையாக்குவீராக. இப்பொழுது விடுதலையாகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி தகப்பனே. வேலையில் நல்ல ஒரு சம்பளத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, வேலை உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, தங்களுடைய சொந்த கம்பெனியில் நல்லபடியான லாபம் வர வேண்டும், நிறைய காரியங்கள் அவர்கள் எண்ணத்தில் இருக்கிறதப்பா. எல்லாவற்றையும் அவர்களுக்கு வாய்க்கும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆகட்டும். உடைய காரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனப்பா. நீர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இவர்களுடைய காரியத்தை மேற்போட்டு நடத்தும். இவர்களுக்காக பிணைக்கப்பட்டு இவர்களை ரட்சித்து இவர்களை காப்பாற்றி இவர்களை சாட்சியாக நிறுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் உண்டு. இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து ஜெபம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்புங்க. அது எவ்வளோன்னு கணக்கெல்லாம் நாங்கள் கேட்கல. உங்களால் முடிந்ததை செலுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா.